வணக்கம் ஐயா. வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கன்னிராசி. இந்த கன்னிராசிக்கு இந்த குரு பெயர்ச்சியிலேருந்து எப்படி இருக்க போறாங்க? 10ல் குரு பதவி மாற்றம். ம், அந்த பதவியை மாத்தி கொடுத்திருப்பாரு குரு பகவான் கடந்த ஒரு வருஷத்துல. ம், இப்ப அவரு 11ஆம் இடத்துக்கு வரார், லாபஸ்தானத்துக்கு வரார். ம், ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், 11ஆம் இடத்துக்கு எந்த கிரகம் வந்தாலும் நல்லது மட்டுமே பண்ணும். ம், பாதகஸ்தானத்துக்கு குரு வந்தாலும் பாதகாதிபதி பாதகஸ்தானத்துக்கு வந்து கெட்டு போறதுனால அவர் நல்லதுதான் பண்ணுவார். கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம். இப்போ கன்னிராசிக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய ஆண்டு. ம், அவங்கள திருத்தக்கூடிய இடத்துக்கு குரு வரார். ம். ஸோ ஒரு பெரிய மனிதரோ ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவரோ உங்களுக்கு அட்வைஸ் பண்றாரு, உங்களுடைய வெற்றிக்கு கூட இருக்காருன்னா அவரை பகைச்சுக்காதீங்க. கரெக்ட். ஸோ நண்பர்களை பகைத்து கொள்வது வேற, நமக்கு உதவியவனை பகைத்து கொள்ளக்கூடாது. இதுல எல்லாம் வளர்ச்சி ஏற்படுகின்ற நேரம் உங்களுடைய ஸ்டேட்டஸ். நான் சாதாரண ஒரு சிங்கிள் மேன் கம்பெனியா இருந்தது இப்போ 10 பேர் ஒர்க் பண்ற கம்பெனியா மாறுறது, அதுவே ஒரு வளர்ச்சி தானே. ஆமா. நான் ஒத்தையாளா, நானே ஓனர், நானே வந்து காஃபி போடுறவன், நானே வந்து டாய்லெட் கிளீன் பண்றவன் இருந்தது போக இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 10 பேருக்கு சேலரி கொடுக்குற அளவுக்கு வசதி கொடுக்குறாரு. ம். எல்லாருக்கும் வணக்கம். ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே, அதாவது உலகம் பூரா பார்த்துட்ருக்கிற எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே வணக்கம். இந்த அளவுக்கு எங்கள் சேனல் வந்து பிரபலமானதுக்கு நீங்கள் தாங்க வியூவர்ஸ், நீங்கள் தான் மெயின் காரணம். அவ்வளோ அழகாக அதை ரசித்து உங்களோட கமெண்ட்ஸு, இதில் நாங்கள் இன்னும் வளர்ந்துக்கிட்டே வரோம். அதில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் எல்லாருக்குமே. அடுத்தது குரு பெயர்ச்சி வருது, அது எப்போ, அது நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நம்ம வந்து குரு பெயர்ச்சி பலன்களை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதை சொல்ல வந்திருக்கிறாரு 12 ராசிக்கும் ஒரு அழகான ஜோதிடர், அருமையான ஜோதிடர். ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அவ்வளோ அவருடைய பேச்சு இருக்குது பார்த்தீங்களா, அதிலே நான் அப்படியே அசந்து உட்காந்துட்டேன். நான் அவ்வளோ அழகான ஒரு பேச்சு. இதில் நான் கேட்டேன், நீங்கள் என்னன்னு கேட்டால் வேத ஜோதிடர் அப்படின்னு. நான் இது புதுசாக கேட்குறேன். வேத ஜோதிடர் அப்படின்னு அவருக்கு ஒரு பட்டம் வேறு கொடுத்துருக்காங்களாம். அப்போ அது எவ்வளோ பெரிய ஜோதிடராக இருப்பார் பார்த்தீங்களா. வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மன் அவர்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்குது, குரு பெயர்ச்சி எப்போ வருது, இந்த 12 ராசிக்கும் அவர் எவ்வளோ அழகாக சொல்ல போகிறாருன்னு நம்ம அவரையே மீட் பண்ணுவோம். வாங்க நம்ம அவரை சந்திக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். முதல்ல வந்து நம்மளுடைய எனக்கு உங்களுக்கு சேனலுக்கு எல்லாருக்கும் தங்களுடைய வியூஸ்னால் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குரு பெயர்ச்சி பற்றி அப்படின்னு கேட்டீங்க. குரு பார்க்க கோடி நன்மை. ஆமாம். என்றைக்குமே வந்து நிறைய பேர்த்துக்கு ஒரு கன்ஃபியூஷன் உண்டு. மாதா பிதா குரு தெய்வம். இந்த குரு வந்து 3வதா இருக்கார், தெய்வம் கடைசியில தான் இருக்கு, தெய்வத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நாத்திகர்கள் சொல்லலாம், நம்பிக்கை இல்லாதவர்கள் சொல்லலாம். ஆனால் ஆக்சுவலாக அம்மா தான் அப்பாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இதுதான்டா அவன் அம்மா, அவங்க அப்பா அப்படின்ட்டு. ஏன்னா எந்த குழந்தைக்கும் அம்மாவை இன்ட்ரடக்ஷன் தேவையில்லை. ஆமாம். அது வந்து நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு ஒரு குழந்தைய வந்து கொண்டு போய் விட்டாலே அதுவாக தேடி போய் அம்மா கிட்ட போய் பால் குடிக்கிறது வேற யாருக்குமே கிடையாது. ஆமாம். அம்மாவுக்கு மட்டும்தான் அந்த ஒரு ஸ்பெஷல். ஆமாம். அதுக்கு அடுத்தது அம்மா தான் இது உங்கள் அப்பான்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அந்த அப்பா தான் கொண்டு போயிட்டு ஒரு ஏஜ் 7 வயசு ஆன உடனே, அந்த காலத்தில் நான் சொல்கிறது, வேத காலத்துலேயும் நான் சொல்கிறது வந்து ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எல்லார் வீட்டிலையும் ஜாதி மதம் தொடர்பு இல்லாமல், இந்தியாவை பொறுத்த வரைக்கும், பாரத தேசத்தை பொறுத்த வரைக்கும் ஜாதி மதம் தொடர்பு இல்லாமல் 7 வயசு ஆச்சுன்னா கொண்டு போயிட்டு குருகுலத்தில் விடுவாங்க, ஸ்கூலில் கொண்டு போய் சேர்ப்பாங்க. அப்போதான் அப்பா வந்து இவர் தான் உன்னுடைய ஆசிரியர், ஆசான் அப்படின்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அந்த ஆசான் தான் வந்து நம்மளை வழி நடத்தி
தன்னுடைய பாதையிலேயே கூட்டிட்டு போயிட்டு கடவுளிடம் சேர்க்கக்கூடிய இடம். அந்த குரு தான் கடவுள்கிட்ட போறதுக்கான வழி. ஆனா இன்னைக்கு குருவுக்கே மரியாதை இல்லை. டீச்சருக்கு எந்த ஸ்கூல்ல எந்த டீச்சருக்கு மரியாதை கொடுக்குறோம்? உண்மையா நான் ஒன்று சொல்லணும், மாதா பிதா குரு தெய்வம், இது ஏதோ சும்மா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பட் அந்த அழகான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க பாருங்க, இது யாருமே சொன்னதில்லை. இதான் ஃபஸ்ட்டு டைம் எனக்கே கரெக்டாக தெரியாது. நீங்கள் இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவ்வளோ அழகு. மாதா பிதா குரு தெய்வத்துக்கு எவ்வளோ அழகான ஒரு எக்ஸ்பிளனேஷன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கன்னிராசி. இந்த கன்னிராசிக்கு இந்த குரு பயிற்சியிலேருந்து எப்படி இருக்க போகிறாங்க? 10 குரு பதவி மாற்றம். அந்த பதவியை மாற்றி கொடுத்துருப்பாரு குரு பகவான் கடந்த ஒரு வருஷத்துல. இப்ப அவர் 11ஆம் இடத்துக்கு வர்றார், லாபஸ்தானத்துக்கு வர்றார். ஒரு கெட்டவன் நல்லவனா மாற போறான், ஒரு நல்லவன் கெட்டவனா மாறி இருக்கான். ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும், கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் நல்லது பண்ணக்கூடிய நபர். ஏன்னா புதனுக்கு ரொம்ப நெருங்கிய நட்பு. அதனால இவங்களுக்கு ஒரு ரவுடி இன்னொரு ரவுடியோடைய ஃபேமிலிக்கு கெடுதல் பண்ண மாட்டான். ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவனுக்கு எதிரியாக இருந்தால் பண்ணுவோம், அது ஒரு விஷயம். இங்கே புதன் ஒரு அறிவாளி, சனி அதை செயலாற்றக்கூடிய நபர். அந்த சனி இந்த புதனுக்கு கெடுதலே பண்ண மாட்டார். ஏன்னா இப்போ அவர் கெடுதல் பண்ணிட்டு இருக்கார். 7ஆம் இடத்துக்கு களத்திரஸ்தானத்துக்கு சனி வந்திருக்கார், சனி இருக்கார். ஆனால் அந்த களத்திரஸ்தானாதிபதி பாதகாதிபதி குரு உச்சம் அடைகிறார், அதுவும் 11ஆம் இடத்துல. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், 11ஆம் இடத்துக்கு எந்த கிரகம் வந்தாலும் நல்லது மட்டுமே பண்ணும். பாதகஸ்தானத்துக்கு குரு வந்தாலும் பாதகாதிபதி பாதகஸ்தானத்துக்கு கெட்டு போறதுனால அவர் நல்லதுதான் பண்ணுவார். கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம். இப்போ கன்னிராசிக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய ஆண்டு. எப்படிப்பட்ட ராஜயோகம்? ஃபர்ஸ்ட் வம்ச விருத்தி ஏற்படும், 2வது பதவி தேடி வரும், 3வது பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனைகள் தீரும், 4வது உடன்பிறப்புகள் பகையுணர்விலிருந்து விடுதலை கிடைக்கும். அண்ணன் தம்பி பங்காளி நான் வெற்றண்டா கத்தி எடுத்து சுற்றுவாங்க. இந்த குரு பயிற்சி ஆகட்டும், எனக்கு அவன் மேலே கோபம் இருந்தாலும் பாவம் போனால் போட்டோம். கடைசியில் இவனால இந்த கன்னிராசிக்காரான அவனுக்கு நல்லது, ஆனால் அவன் என்னமோ நல்லது பண்ணுற மாதிரி பேசுவான். ஆனால் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரே ஒரு விஷயம்னா, யாரை நம்பணுமோ அவங்கள நம்ப மாட்டேங்கிறீங்க, யாரை நம்பக்கூடாதோ அவங்கள நம்பிட்டு இருக்கீங்க. அதனால கூட இருக்கிறவங்களை யாரை நம்பினீங்களோ அவங்க தான் உங்களுக்கு குழி பறிச்சிருப்பாங்க. அவங்கள திருத்தக்கூடிய இடத்துக்கு குரு வரார். ஸோ ஒரு பெரிய மனிதரோ ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவரோ உங்களுக்கு அட்வைஸ் பண்றாரு, உங்களுடைய வெற்றிக்கு கூட இருக்காருன்னா அவரை பகைச்சுக்காதீங்க. கரெக்ட். ஸோ நண்பர்களை பகைத்து கொள்வது வேற, நமக்கு உதவியவனை பகைத்து கொள்ளக்கூடாது. அதே சமயம் உங்களுக்கு பதவி தேடி வரும். மூத்த சகோதரர் சொல் பேச்சு கேட்டு நடந்தால் நல்லது நடக்கக்கூடிய ஆண்டு இந்த குரு பயிற்சி. இதில் நடுவில் அக்டோபர் மாதம் அவர் உங்கள் ராசிக்கு கன்னிராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வர்றார். அம்மாவுடைய ஹெல்த் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, உங்கள் ஹெல்த் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. கடன் பிரச்சனை தீரும், ஏன்னா வருமானம் ஜாஸ்தி ஆகிடுது இல்லை, ஏன்னா பதவி வந்துடுது. பதவின்னா அரசியல் பதவி மட்டும் கிடையாது, தொழில், வேலை, உத்தியோகம், வியாபாரம், இதுல எல்லாம் வளர்ச்சி ஏற்படுகின்ற நேரம். உங்களுடைய ஸ்டேட்டஸ், நான் சாதாரண ஒரு சிங்கிள் மேன் கம்பெனியா இருந்தது இப்போ 10 பேர் ஒர்க் பண்ற கம்பெனியா மாறுறது, அதுவே ஒரு வளர்ச்சி தானே. ஆமா, நான் ஒத்தையாளா, நானே ஓனர், நானே காஃபி போடுறவன், நானே டாய்லெட் கிளீன் பண்றவன் இருந்தது போக இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 10 பேருக்கு சேலரி கொடுக்குற அளவுக்கு வசதி கொடுக்குறாரு. அப்போ அந்த வசதியை பதவியை கொடுக்கக்கூடிய நேரத்தில் இருக்கீங்க. இந்த அக்டோபருக்கு மேல ஏப்ரலுக்குள்ளார இவங்களுக்கு சொத்து வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வெரி குட். சொந்தமா இடம் வாங்குறதுக்கான, சொந்த வீடு வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு சொந்த வீடு இருக்கும், ஆனா அதுல போய் குடியேறவே முடியாது. இப்ப இவங்க கன்னிராசிக்கு சொந்த வீட்டுல குடி போறதுக்கான அமைப்பும் இருக்கு. வெளிநாட்டுல இருக்கீங்களா, உள்நாட்டுக்கு வருவீங்க. இல்ல இந்தியாவில் இருக்கீங்களா, ஃபாரின் போவீங்க. ஓ, ஸோ கன்னிராசிக்காரங்க பெரிய வளர்ச்சி இருக்கு. கன்னிராசிக்காரங்களாம் ஃபாரின் போயிடுவாங்க கண்டிப்பா. வெரி குட். முயற்சி பண்ணா கண்டிப்பா அது நடக்கும். முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார். அதுக்கேற்ற மாதிரி உழைக்கணும். ஏன்னா சனி 7ஆம் இடத்துல நேரா பாக்குறாரு. சனியை பொறுத்த வரைக்கும் உழைப்பால் அவரை சாந்திப்படுத்தலாம். சனிக்கு உண்டான பரிகாரம் என்னன்னா உழைக்கணும். அது 12 ராசிக்கு உண்டான பரிகாரம் என்னன்னா உழைத்தால் அவர் சாந்தி அடைவார். அவர் ஓகேப்பா, இவன் உழைச்சிட்டான்ப்பா, இவனுக்கு நான் கொடுக்குறேன்ப்பா கண்டிப்பா அப்படின்ட்டு. உழைக்காம அவர்கிட்ட ஓபி அடிச்சோம்னா
அவர் வச்சு செஞ்சுட்டு போயிடுவார். உண்மைதான். கன்னி ராசிக்காரங்கெல்லாம் வந்து இதோ எங்கள் கேமராமேன் வந்து கன்னி ராசி. அவர் ஒரு நிறைய இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் ஒரு நிறைய உன்னிப்பாக கவனிச்சிருப்பாரு. கண்டிப்பா. ஏன்னா ஒரு ஆதங்கம் தான். கன்னி ராசிக்கு எப்படி இருக்கும் இந்த குரு பயிற்சி அப்படின்னு எல்லாரும் ஒரு ஆதங்கத்தோட தானே கேட்போம் இல்லையா? இப்போ என் ராசி சொல்லும்போது நான் அப்படியே கவனிப்போம். அந்த மாதிரி கன்னி ராசின்னும் போது இப்போ நம்ம கவனிச்சு கேட்குறோம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு. ஆமா. ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. சந்தோஷம். அழகா இருக்கு. கன்னி ராசி செம்மையா இருக்கு. ஃபாரின் போவீங்க. உழைப்பு, முயற்சி, இதுக்கு தோல்வி கிடையாது. கண்டிப்பா ரொம்ப நல்லா இருக்கு. முயற்சி பண்ணுங்க. வெற்றி உங்களுக்கே. தேங்க்யூ.